அதில் எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம், இல்லை நீங்கள் லம்சமாக போடலாம், முழுசாக விட்ரா பண்ணலாம். முழுசாக விட்ரா பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி தொடங்கலாம். ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டோட ப்ரைஸஸ் மேலே போகும். ஸோ இப்போ எஃப்டியில் எனக்கு 7% தானே கிடைக்குது, ஆனால் டெட் ஃபண்டில் வந்து எனக்கு 9% கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் டெட் ஃபண்டுக்குள்ளே வரக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாருமே கோல்டில் போடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பங்குச்சந்தைகள் மேலே போக போக உங்களுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 6-7% தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து எஃப்டிக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் நினச்சிக்கிட்டு நீங்கள் 9 மாதத்தில் பணத்தை வெளியெடுத்தாலோ இல்லை 6 மாதத்தில் பணத்தை வெளியெடுத்தாலோ உங்களுக்கு எந்த இம்பேக்டும் வராது. என்ன ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பரவலாக நிறைய பேருக்கு வந்து கேள்வி வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் போய் நம்ம வாங்கலாமா, எப்போவுமே டெட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, முதல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேர் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, முதல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்றது புதுசு கிடையாது. இது எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்டோட ப்ரைஸஸ் மேலே போகும். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் தான், அதை புரிஞ்சுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்பப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். அப்போது சாதாரணமாக எனக்கு வந்து 7-7.5% ரிட்டர்ன் கிடச்சிருந்த இடத்துல என்னுடைய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 8-9% மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எஃப்டியில் எனக்கு 7% தானே கிடைக்குது, ஆனால் டெட் ஃபண்டில் வந்து எனக்கு 9% கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் டெட் ஃபண்டுக்குள்ளே வரக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும்போது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரேட் திருப்பி ஏற ஆரம்பிச்சதுன்னா அப்போ நெகட்டிவ் இம்பேக்ட்டும் வரும். அஃப்கோர்ஸ் இப்போ இமீடியட்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து திருப்பி ஏற போகிறது இல்லை. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்றைக்காவது ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகும். எப்படி ரேட் இறங்கும் போது பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகுதோ அதே மாதிரி ரேட் ஏறும்போதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகும். ஸோ முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாருமே கோல்டில் போடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பங்குச்சந்தைகள் மேலே போக போக நான் வந்து பங்குச்சந்தையில் போடணுமா அப்படின்னு கேள்வி வரும். பட் நீங்கள் எப்போவுமே யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்முலாவை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பை லோ செல் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பங்குச்சந்தைக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து தங்கமாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கணும், விலை அதிகரிக்கும் போது நீங்கள் வந்து விற்கணும். விலை அதிகரிச்சும் போது நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வெயிட்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் விலை அதிகமாக இருக்கும்போது வாங்கக்கூடாதுன்னு ஒன்றும் தப்பு இல்லை, வாங்கலாம். ஆனால் வாங்கினீங்கன்னா சாதாரணமாக ஒரு 3-4 வருஷம் வெயிட் பண்ண வேண்டி இருந்ததுன்னா நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா மேபி 6-7 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ டெட் மார்க்கெட்டில் வந்து நிறைய ரிட்டர்ன் கிடச்சிருக்கே, அப்போ நான் இன்றைக்கி பணம் போட்டேன்னா எனக்கு 8-9% கிடைக்கும்னு நினச்சி வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் ஃபர்தராக கட் ஆச்சுன்னா இது வந்து சஸ்டெயின் ஆகும். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆர்பிஐயில் சொன்ன மாதிரி இப்போ ஆல்ரெடி வந்து ரேட் கட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு உண்டான ரேட் கட்டை இப்போவே பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த 3-6 மாதத்துக்கு ரேட் கட்டுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. இன்னும் கம்மியாச்சுனாலும் மேபி இங்கேருந்து ஒரு 0.5% இல்லை வந்து ஒரு 3/4% இறங்கலாம். பட் அதுவும் வந்து பொருளாதார சூழ்நிலை, உலக நாடுகளில் என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்து தான் அந்த முடிவு எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட் மார்க்கெட்டில் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 6-7% தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து எஃப்டிக்கு பக்கத்தில் தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை வெளியே எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் வராது. அதுவே எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்தாலும் டேக்ஸ் உண்டு, இல்லை அக்ரூவலுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும்.
அதே மாதிரி எஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு மினிமம் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு 555 நாள் இல்லை வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அப்படின்னு பேங்க்கில் என்ன ரேட், அதாவது எந்த டென்யூர் சொல்கிறாங்களோ அந்த டென்யூருக்கு நான் இருந்தே ஆகணும். நடுவில் போய் நான் புல் அவுட் பண்ண முடியுமான்னா பணத்தை வெளியே எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்பட்ட ரேட் கிடைக்காது. ஆனால் டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 வருஷம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் 9 மாதத்தில் பணத்தை வெளியெடுத்தாலோ இல்லை 6 மாதத்தில் பணத்தை வெளியெடுத்தாலோ உங்களுக்கு எந்த இம்பேக்டும் வராது. என்ன ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 லட்ச ரூபாய் எஃப்டி போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா நீங்கள் 1 லட்சத்தையும் க்ளோஸ் பண்ணால் தான் நீங்கள் 20,000 ரூபாய் எடுத்துகிட்டு திருப்பி 80,000 ரூபாவை புதுசாக எஃப்டி போட முடியும். ஆனால் டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாதியாக, அதாவது பார்ஷியல் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு 20,000 ரூபாய் தான் தேவைன்னா 20,000 ரூபாவை மட்டும் எடுத்துக்கலாம், மிச்சம் 80,000 ரூபாவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு 20,000 வேணும்னாலும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ உள்ள பணம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை முறை வேணால் நீங்கள் எடுக்கலாம், எத்தனை முறை வேணால் நீங்கள் வந்து ஆடும் பண்ணலாம். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து இப்போ எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் 1 லட்சம் போட்டேன், இன்னொரு 25,000 ரூபாய் வருதுன்னா நீங்கள் இன்னொரு புது எஃப்டியை தான் நீங்கள் தொடங்க முடியும். அதே எஃப்டியில் போய் நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் ஒரு டெட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபோலியோன்னு ஒரு கணக்கை நீங்கள் தொடங்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் அதில் எஸ்ஐபி மாதிரி பண்ணலாம், இல்லை நீங்கள் லம்சமாக போடலாம், முழுசாக விட்ரா பண்ணலாம், முழுசாக விட்ரா பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி தொடங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒரு எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. எஃப்டியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கோ அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல லீடிங் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தீங்கன்னா 2.25% தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். நம்ம திரும்ப திரும்ப சொன்னது என்னென்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இன்ஃப்ளேஷனை விட ஈக்குவலாகவோ ஜாஸ்தியாகவோ இருக்கணும். அப்போ தான் உங்கள் பணத்தோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போது இன்ஃப்ளேஷன் வந்து 4-5% இருக்கும்போது நீங்கள் 2.25%ல் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்போது ஆக்சுவலாக வந்து உங்களுடைய இன்ஃப்ளேஷனோட ரிட்டர்ன் கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து பணத்தை லூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு பணம் தொகை வச்சுருக்கீங்க, 1 லட்சம் இல்லை 2 லட்சம், இல்லை நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, இல்லை கட்ட போகிறீங்க, இல்லை வீடை விற்றுருக்கீங்க, ஒரு பெரிய தொகை என் கையில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு போனஸ் வந்திருக்கு, சில லட்சங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டெட் ஃபண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து கிளியராக எனக்கு டைம் தெரிஞ்சதுன்னா அதை போய் எஃப்டியில் போட்டுருவாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. சில நேரத்தில் எனக்கு எக்ஸாக்டாக டைமே தெரியாது, இந்த பணம் எனக்கு எப்போ திரும்பி வேணும்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எஃப்டியை போட்டு லாக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெட் ஃபண்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ டெட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு ரெகுலர் எஃப்டியை விட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வெறும் ரிட்டர்ன்ஸை பார்த்து மட்டும் டெட் ஃபண்டுக்குள்ளே வராதிங்க. அண்ட் ஸ்பெஷலி டெட் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண டைமில் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸை பார்த்து உள்ளே வரக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து 6-7% கிடைக்கும், ப்ளஸ் இந்த பெனிஃபிட்டெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் டெட் ஃபண்டை வந்து ரிட்டர்ன் பார்த்து, டெட் ஃபண்ட் மட்டும் இல்லை, எதையுமே ரிட்டர்ன் பார்த்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய தேவை என்ன, அந்த தேவையை அதை வந்து மீட் அவுட் பண்ணுமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லார்ஜர் கோலை நோக்கி வந்து அது பயணிக்கும். ஸோ அதனால் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை போடுங்க. வர வீடியோஸில் அதுக்கான பதில்களை சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.